தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிஎம்கேல இருந்து அந்த கூட்டணி கட்சிகள் அவங்களா போறாங்கன்னு பார்த்தா டிஎம்கேவே முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு. விசிகா இருக்குல்ல, அதோட தலைவர் இப்போ ஸ்டேஜில் ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. இதை பற்றி பேச போகிறோம். அப்புறம் திமுக வர்சஸ் தாவேகா, இது எந்த அளவுக்கு கிளாஷ் பெருசாக போயிட்டு இருக்கு தெரியுமா? இது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். விசிகா சார்ந்து இந்த விருது வழங்கும் விழா ஒன்று நடந்துச்சுங்க. அந்த மேடையில் திருமாவளவன் அவர்கள் பேசினாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, தாவேகா ஆளுங்கட்சி ஆனதில் உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா திமுக கூட்டணியில் தான் நம்ம போட்டி போட்டோம். அப்படி இருக்கும்போது அவங்க ஜெயிச்சதை, தாவேகா ஜெயிச்சதை நம்ம பெருசாக மகிழ முடியாதுல்ல. திமுக கூட்டணியில் விசிகா இல்லை அப்படின்ட்டு திமுகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுதா? திமுக சொல்லிடுச்சு, நாங்கள் அப்படி நினச்சோம், ஆனால் இப்போ அந்த டிஎம்கேவே இப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலைங்க. திமுக கூட்டணியிலேருந்து மொத்தமாக வெளியே வருது சம்மந்தமாக நான் எந்த முடிவும் எடுக்கலை. ஒருவேளை தாவேகா தலைமையில் புதிய கூட்டணி ஒன்று அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அதில் விசிகா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த ஒரு கட்சியும் அந்த பக்கம் போயாச்சு. இதை விட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. அண்ணா சொல்லியாச்சா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர். அதான் தாவேகா ஏற்கனவே நிறைய விமர்சனம் முன் வைக்கிறாங்களே. இவங்க என்னங்க திருமண நிகழ்ச்சினாலே போயிடுறாங்க, அங்கே நிறைய புலம்புறாங்க அதுன்னு சொல்லிட்டு, இன்னும் நிறைய ஈவெண்ட் போனாலும் இதே பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காங்களே. கிட்டத்தட்ட அதே வகையில் தான் இதுவும். உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கூட்டணி கட்சிகள் யாருமே வாயை திறக்க மாட்டுறாங்க தாவேகா அரசுக்கு எதிராக. அப்படி திறந்தா சோஃபாவை பிடுங்கிடுவாங்க அப்படின்னு பயப்படதா சொல்லியிருக்காரு. மக்களே இதை தான் சொன்னேன், திமுக வாலண்டியராக கூட்டணி கட்சிகளை அந்த பக்கம் போங்கன்னு தள்ளி விடுற மாதிரி இருக்கு. நேற்று வந்த கட்சிக்கு பயப்படுறது திமுக கிடையாது. யார் எம்எல்ஏ அப்படின்னே தெரியாமல் நாங்கள் எப்படிங்க அவங்களை இழுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நகைச்சுவை நினச்சி பேசியிருக்காங்க. ஆனால் நிலைமையை பார்த்தீங்களா? திமுக ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, நாங்கள் தான் எலெக்ஷனில் ஜெயிப்போம், மெஜாரிட்டி தொகுதி நாங்கள் தான் வின் பண்ணுவோம். ஆனால் என்னாச்சு? அது நகைச்சுவையில் முடிஞ்சது. தாவேகா வின் பண்ணாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த ரியாலிட்டி உங்களுக்கு புரியுதா இல்லையா தெரியல. ஏன்னா திமுக மேலே இருக்க நல்லெண்ணம் கருதி தான் இந்த விஷயத்தோட ஓப்பனாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. எம்எல்ஏ, அதாவது தாவேக்கால யார் யார் எம்எல்ஏன்னு தெரியாமல் நாங்கள் எப்படி இழுக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதை பாமர மக்கள் சொல்லலாம், எம்எல்ஏ யாருன்னு தெரிலப்பா தொகுதியிலன்ட்டு. ஆனால் எதிர்கட்சி தலைவர் வாழ்ந்த வார்த்தைகள் வரலாமா? வந்திருக்கு. சரி, ரைட் விடுங்க. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, அதோட மாநில செயலாளரான சண்முகம் அவர்கள் இவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ உதயநிதி அவர்கள் பேசினார்ல சோஃபா, அந்த விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. எதுக்குங்க சும்மா இதே தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? உதயநிதி அவர்கள் இதையே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. போராடலாம் அபாண்டமான குற்றச்சாட்டுங்க, இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு இவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உண்மை அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏதோ சோஃபாவை கொடுத்து அதன் மூலமாக கூட்டணி கட்சியில் இழுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற உண்மை அப்படின்னா ஆதாரத்தை வெளியிட்டு போங்களேன். அதை வெளியிடாமல் போராடலாம் பேசி மட்டும் என்னங்க பிரயோஜனம்னு கேட்குறாரு. நாங்கள் இடதுசாரிகள் எந்த அணியிலையும் நாங்கள் கிடையாதுன்னு சொல்கிறாப்புல. புரியுதா மக்களே? ஸோ எப்போ வேணும்னாலும் இடதுசாரிகளும் ஒட்டுமொத்தமாக தாவேகா பக்கம் போகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக இருக்குது. ஒரு பக்கம் அண்ணன் திரும்ப என்ன சொல்லுவார் அடிக்கடி, கூட்டணி முடிவுனா இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஒத்து தான் நானும் எடுப்பேன்னு சொல்லியிருந்தார். இப்போ ஸ்டேஜில் அவரும் சொல்லியாச்சா, இவங்களும் இங்கே ஒரு ஹிண்ட்டை கொடுத்தாச்சா. போகிற போக்க பார்த்தா திமுக ஒன்று தனிச்சு நின்று தேர்தலை சந்திக்கணும், அப்படி இல்லையா அதிமுகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கணும், அப்படி அதுவும் இல்லையா பாஜக கூட சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அரசியல் எதுவுமே நிரந்தரம் கிடையாது மக்களே. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் திமுக இருந்திருக்கு. அந்த அரசியல் வரலாறு யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் எந்த அளவுக்கு நடுநிலை வகிக்கிறாங்க தெரியுமா? ஆக்சுவலாக இதுதான் அரசியல், பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்காமல் ரெண்டு பக்கமும் கோல் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இங்கே என்ன சொன்னாங்க, உதயநிதி அவர்கள் பேசின தப்புன்னு சொன்னாங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அது போல் பேசிடக்கூடாதுங்க, ஏதோ கரூர் துயரத்துக்கு மொத்தமாக திமுக தான் காரணன்ற மாதிரிலாம் பேசுகிறாப்புல, அது தப்புங்க அப்படின்னு அந்த பக்கமாக ஒரு கோலை போட்டிருக்காப்புல. இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருது மக்களை, அவசர வழக்காக எடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். வேறு எதை பற்றியும் இல்லை, ஆதவ அர்ஜுனா அவர்களோட பேச்சு இருக்குல்ல கரூர் சம்மந்தமாக, இதை பற்றி திமுக வழக்கு தொடர்ந்தாங்களே, அது நாளைக்கு விசாரணைக்கு வருது சுப்ரீம் கோர்ட்லேயே. இது எந்த அளவுக்கு பெருசாக போக போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். திமுக அதிமுக ஒரே நாளில் ஆளுநரை சந்திச்சிருக்காங்களே, இது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு சண்முகம் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. ஆளுநர் பதவியே வேண்டாம் அப்படின்னு தானே சொன்னாங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும்.
அப்புறம் எதுக்காகங்க ஆளுநரை தேடி தேடி போய் புகார் கொடுத்துட்டு இருக்காங்க? இது எங்களுக்கு புரியலையே. இதை பற்றி ஆழமாக யோசிக்க வேண்டிய நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கிறதாவும் இடதுசாரிகள் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அவங்களும் கூட்டணி விட்டு வெளியே போகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்படின்னா ஒரு விஷயம் உறுதியாகுதுல, திமுக அதிமுக கூட்டணியை ஃபியூச்சரில் நம்ம விட்னஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அரசியலை பற்றி மக்களுக்கு எங்களோட நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு விஷயத்தை இங்கே ஹிண்டாக கொடுத்துட்றேன். அதிமுக தன்னடிச்சியாக உருவான கட்சியாங்க, வெவ்வேறு கொள்கைகளை உள்ளடக்கி உருவான கட்சியா? ஓப்பனாக அரசியல் தெரிஞ்ச எல்லாரும் சொல்கிற விஷயம் இல்லைப்பா, திமுகவை ஒழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. அந்தளவுக்கு திமுக மேலே எதிர்ந்த தன்னோட எதிர்ப்பலை இருக்குல்ல, அது எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கி தான் காமிச்சாப்ல, ஆட்சியை பிடிச்சாப்ல. ஸோ திமுக எதிர்ப்புன்றது அதிமுகவோட ஒரு பெரிய சித்தாந்தம். அந்த தொண்டர்கள் இவ்வளோ ஆண்டு காலமாக அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறவங்க திடுதுப்புன்னு திமுக கூட ஒருவேளை ஃபியூச்சரில் கூட்டணி தான் வச்சிட்டாங்க அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் மனநிலை யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக திமுக தொண்டர்கள் கொண்டாடுவாங்க இதை. தாய் கழகத்துக்கு திரும்பிட்டீங்கன்னு அவங்க போராடலாம் சொல்லுவாங்க. அது அதிமுகவுக்கு ஓகேவா? ஏற்கனவே மூழ்கிட்டு இருக்க கப்பல் மேலே ஆயிடுச்சு அதிமுக நிலைமை. இதில் இது வேற, இந்த டாக் வேற இன்னும் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, அதோட மாநில செயலாளரான மு வீரபாண்டியன், இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? வழக்கம் போல தான், ரெண்டு பக்கம் போல விஷயம்தான். உதயநிதி அவர்கள் பேசுறது அரசியல் பிழைன்னு சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவருக்கு இதெல்லாம் உகந்ததாங்க, நீங்கள் இப்படி பேசலாமான்னு கேட்குறாரு. திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துச்சுன்னா பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாப்புல. எங்கே வந்து நின்றுருக்காங்க தெரியுதா மக்கள், இடதுசாரிகள் மனநிலை. ஆனால் ஆளுநர் இதில் காய் நகர்த்துறதா நாங்கள் கேள்விப்பட்டோம்ல, அதனால தான் நாங்கள் அதை எதிர்த்தோம் அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் இப்போ கொடுத்துருக்காரு. தாவேக ஆட்சியை மக்கள் முன்மொழிஞ்சாங்க, அதை நாங்கள் வழிமொழிஞ்சோம், இதில் என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்குறாரு. இந்த கேள்வி யாரை முன் வச்சு கேட்குறாரு தெரியுதா? டிஎம்கே அகேன்ஸ்டா இந்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு. ரைட்டு. எனக்கு என்னன்னா, 75 ஆண்டு கால பாரம்பரியம் உரிய கட்சி திமுக. உங்களுக்கு அந்த பார்ட்டியை பிடிக்குதோ இல்லையா மக்களே, ஆனால் தமிழ்நாட்டை இவ்வளோ ஆண்டு காலம் ஆண்டு இருக்காங்க. பெரிய பெரிய தலைவர்களை உள்ளடக்கான கட்சி. கலைஞர்ன்ற அந்த மாபெரும் பிம்பம் இருக்குல்ல, அது இப்போ இருக்க உடையாமல் இருக்க காரணம் அந்த கட்சி இது வரைக்கும் ஸ்கோர் பண்ண விஷயங்கள் தான். நெகட்டிவாக எல்லா கட்சிகள் மேலே விமர்சனங்கள் இருக்குது. அதையும் தாண்டி திமுக நிலைக்கிறதுக்கு காரணம் கலைஞர் போட்ட விதை மட்டும்தான். ஆனால் அப்பேற்பட்ட கட்சி நாம் பெருசாக பார்க்குறோம், அந்த கட்சியினர் அதை பெருசாக பார்க்குறாங்களா இல்லையா? எனக்கு உள்ளபடி அந்த ஆதங்கம் பெருசாக வருது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போது திமுகவை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன்லேயே தொட்டாங்க, அது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு தாவேக்கா. ஆனால் இந்த விஷயத்த அவர் சொல்கிறார்ல, இல்லை எனக்கு ஒரு முரண் என்ன தெரியுமா? உண்மைதான், திமுக அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது தான். ஆனால் திமுகவினர் இருக்காங்களே, அவங்க நினச்சா தொட முடியும். அதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பப்ளிக் பிளேஸில் எப்படி நடந்துக்கிறோன்னு திமுகவினருக்கு தெரியுதா இல்லையா? ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேரலையாக சட்டப்பேரையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேயே நேரலையில் பார்க்குறாங்கன்னா பப்ளிக்காக நீங்கள் பண்ணுற சில பிஹேவியர்ஸ் இருக்குல்ல, அதுவும் பப்ளிக் பெருசாக பார்க்க தான் செய்வாங்க. நீங்கள் திமுகவை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களை ஒட்டுமொத்த திமுக தான் மக்கள் பார்ப்பாங்க. இது போல் பிஹேவியரை பார்க்குறப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? என்னங்க அவ்வளோ பெரிய கட்சியில் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு கரெக்டான ஆட்கள் இல்லையா? என்ன பப்ளிக் பிளேஸில் ஒரு மாதிரி கையெல்லாம் சைகை பண்ணி ஓடி வந்து கும்பல் போட்டு என்னங்க இது அப்படிலாம் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி தலைமைக்கு இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புகிறேன். ஏன்னா இதே போல் பப்ளிக் பிளேஸில் விஷயங்கள் தொடர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா 75 ஆண்டு கால பாரம்பரியம் இருக்குல்ல, கட்சியோட செல்வாக்கு இருக்குல்ல, அது உடைய ஆரம்பிச்சிடும். மக்கள் என்ன தெரியுமா புரிஞ்சுப்பாங்க? கடைசியில் திமுக இது போல் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா என்ன, இது போல் யார் வந்து பப்ளிக் பிளேஸில் பண்ணாலும் அவங்க சார்ந்து திமுக இயங்க ஆரம்பிச்சிருச்சா என்ன அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இளைஞர்கள் கைக்கு கட்சி போகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கணுன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இளைஞர்களை முன்னிறுத்துறீங்க அப்படின்னா அவங்களோட பிஹேவியரும் கட்சியை பாதிக்கும். அவங்க மூலமாக நல்ல விஷயம் நடக்குதா, பொலைட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்களா, மதிப்பு பெருகும். இல்லை இது போல் பப்ளிக் பிளேஸில் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாரஞ்சித் இருக்கார்ல இயக்குனர், இவர் ஆனால் ஆம்ஸ்டாங் அவர்களோட 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இருக்குல்ல, இது சார்ந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாருங்க. திமுக தோல்விக்கு முக்கிய காரணமே பட்டியலின மக்கள் இருக்காங்களே, இவங்களோட பிரச்சனைகளை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் தான் சரியாக அவங்க கையாளல. இதனால தான் சென்னையிலேயே பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கலாமா வேணாமட்டா நீங்கள் எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு லைன் சொன்னார் பார்த்தீங்களா, அரசியல் மாற்றம் சென்னையில், அது என்னமோ உண்மைதான். ஏன்னா சென்னையிலாம் திமுகவோட கோட்டை, இரும்பு கோட்டையாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் தாவேக்கா ஃபுல்லாக க்ளீன் ஸ்வீப் அடித்து முடிச்சிட்டாங்களா. ஓகே, இயக்குனர் வெற்றிமாறன் இவர் இப்போ என்ன தெரியுமா ஒரு கோரிக்கை திரும்ப முன் வச்சிருக்காரு? ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கு இருக்குல்ல, இதை சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. திரும்ப ஒரு முறை கேட்டிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். இதை நான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்ல விரும்புகிறேங்க. இந்த அரசு இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும்னு சொல்கிறாரு. ஒரு விஷயம் புரியுதா? திமுக அரசு இருக்கும்போது திமுக அரசு சார்ந்து ஆகா ஓகோன்னு பேசினவங்க, அந்த அரசு சார்ந்து அதிகப்படியாக ஆதரவு கொடுத்தவங்க, அவங்க மனநிலையை இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. இதை திமுக தலைமை உணர்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு மனநிலை மாறி இப்போ இருக்க அரசாவது இது பண்ணணும்னு சொல்லி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா
உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எனக்கு என்னன்னா ஃப்யூச்சரில் இது நடக்குமான்னு தெரியல, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கு சம்மந்தமாக ஒரு படத்தை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுறாருன்னு வைங்க, என்னென்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே, ரைட்டு. இதுக்கு மத்தியில் ஒரு பெரிய கிளாஷ் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு இன்னொன்று அவதரிச்சு போயிட்டுருக்கு. இந்த நெம்மேலி கடல் நீரை குடிநீரக்கிற திட்டம் இருக்குல்ல, இதுக்கான செகண்ட் யூனிட், இது 2வது அலகுக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அதில் ஸ்டாலின் அவர்கள் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அவங்க இனிஷியேட் பண்ணதா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டு. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அடிக்கல்ல இப்போ நீக்கிட்டாங்க. நீக்கினதுமே திமுக செம அப்செட்டு. என்ன தெரியுமா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 50 நாள் ஆயிடுச்சா தாவேக அரசு, நீங்கள் இது வரைக்கும் உருப்படியாக ஒரு திட்டத்தை கூட உருவாக்கலை. ஆனால் நாங்கள் அவ்வளோ விஷயம் பண்ணியிருந்தோம். ஸ்டாலின் தொடங்கின திட்டத்திலிருந்து அவரோட பேரை நீக்கிறீங்கன்னா இது என்னங்க மனநிலை? இது வக்கில்லாத தாவேக அரசோட பய பீதியை தான் காட்டுறதா இருக்கிறதா திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கு. ஸ்டிக்கர் அரசுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக மக்களே, இதில் என் மனசில் படுற விஷயத்தை ஓப்பனாக சொல்லட்டுமா, எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், அரசு திட்டமாக இருந்தாலும் மக்களோட வரிப்பணத்தில் என்ன செலவு பண்ணுறீங்க? ஜெயலலிதா அவர்கள் இதை பண்ணியிருந்தாலும் தப்புன்னு தான் சொல்லுவேன், எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவேன், கலைஞர் அவர்கள் பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவேன். அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்கிறேன்னா அப்போ எல்லாரும் இதில் சேர்ந்துருவாங்க. மக்கள் வரிப்பணத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வர்றவங்களோட கை காசு அது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அது என்ன, அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த கட்சியோட தலைவர் பேரை நீங்கள் அதில் போட்டுக்கிறது, பொதுப்படையாக பேரை போடுங்களேன். ஏன் திருவள்ளுவர்னு வைங்களேன், இல்லைன்னா அவ்வளோ இலக்கியங்கள் இருக்கே, சங்க இலக்கியங்கள், அது சார்ந்து ஒரு பேரை கோட் பண்ணுங்களேன். தமிழ்நாடு குறிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடைக்கலையா? வார்த்தை பஞ்சம் கொண்ட மொழியா தமிழ் மொழி? எவ்வளோ இருக்கு, பொதுப்படையாக வச்சுட்டு போகலாமே பேரை. அதை விட்டு ஒரு நபர் சார்ந்த பேரை நீங்கள் அப்படி எப்படி மாற்றி வச்சாலும் அது எதுங்க குறிக்குது? ஸோ அரசுன்றது மக்களுக்காக இயங்கணுமே தவிர கட்சி தலைமை சார்ந்து இயங்கக்கூடாது. இதுவரை காலமும் இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இது இனிமேலாச்சும் உடையுன்னு எதிர்பார்க்குறோம். சரி, அது சார்ந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே எதிர்ப்பு குரல் பதிவாகிடுச்சு. ஓகே, கட்சிக்கு விசுவாசமாக இருக்காங்க, என்ன சொல்கிறது. ஆனால் இது எனக்கு உள்ளபடியே மனசு ஒப்பல. மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பொதுப்படையான மக்கள் இருப்பீங்களா, எந்த கட்சி சார்பு எடுக்காதவங்க, உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு வழக்கத்தை கொடுத்துட்றேன். அரசு இப்போ வழக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏங்க அந்த அடிக்கல்ல நீக்கிட்டோன்னு சொல்கிறீங்களே, வேணும்னால நீக்கலைங்க, அங்கே சீரமைப்பு பணி நடந்துக்கிட்டு இருக்கு. சீரமைப்பு பணி நடக்கிறப்ப அங்கே அடிக்கல் இருக்கிறது அதுக்கே பிரச்சனை தானே, அதனால் எடுத்து ஓரமாக வச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் மக்களே விஷயம். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய அறிக்கை. அர்ஜுன் சம்பத் அவர்கள், ஜோசப் விஜய்னு ஹெச்ராஜ் அவர்கள் பேசி மட்டும் தமிழ்நாடு முழுக்க அந்த பெயர் பதிவாகலை. இவரும் அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். அண்ணா இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஊழல் வழக்குகளில் சிக்கி இருக்க திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஓடி ஒளியறதா சொல்லியிருக்காரு. ஏவா வேலு அவர்கள் ரோடே போடாமல் ரோடு போட்டதா ஊழல் செஞ்சுருக்கிறதா இவர் பக்கம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்போ ஒரு சிங்கப்பூரில் படுத்திருக்காருங்க, என்னங்க எதிர் கேட்குறாரு. ஸ்டாலின் அவர்கள் கூட லண்டன் போகிறார்ல, அது கூட ஏதோ பயந்து போகிற மாதிரி தான் இருக்குன்ற டோனில் அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசியிருக்காங்க. அண்டு ஸ்டாலின் அவர்கள் பேரெல்லாம் லண்டனில் படிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கோத்து விட்டுருக்காப்புல. இப்போ இந்த விஷயம் வர போயிட்டுருக்கு. ஜோசப் விஜய் அவர்களோட ஆக்ஷனுக்கு திமுகவினர் பயப்படுறாங்கன்னு இது போல வார்த்தைகளும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஒன்றுங்க, தாவேக அரசுக்கு அவங்க பார்ட்டியே ஃபுல்லாக ஹைப்பு கொடுக்குதோ இல்லையோ, பாஜக சைடில் இருக்கவங்களும் மற்றபடி திமுக எதிர்ப்புன்ற மனநிலை தீவிரமாக இருக்க அமைப்புகள் கட்சிகள் இருக்காங்களா, அவங்க பயங்கரமாக ஹைப் கொடுத்துட்ருக்காங்க. அதோட ஒரு கட்டம் தான் இது. அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸோட தலைவர், இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு 1 வருஷமாச்சு அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. இதைத்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை சொன்னால் அவங்களுக்கு பேர் தாவேகாவினர். இப்போ ஊழல் குறைய தொடங்கி இருக்கிறதா சொல்கிறாரு. ஏன்னா மக்களை உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறாங்க, நீங்கள் கட்சி சார்பில் இல்லாமல் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி கமிஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு, எல்லா வருஷமும் சேர்த்தே பாருங்கள் அரசியலில், இப்போ எந்த அளவுக்கு இருக்குது, ஒட்டுமொத்தமாக நான் ஒழிஞ்சிச்சுன்னு சொல்லலை, குறைஞ்சிருக்கா இல்லையா, ஜஸ்ட் நிதர்சனத்தை ஏற்று போகலாம். இதுக்காக உண்மையை பேசுகிற எல்லாருக்கும் ஒரு கட்சி சாயத்தை பூச ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா என்னத்தை சொல்கிறது, அதெல்லாம் தானும் முட்டாளாக இருந்து சுற்றி இருக்க மக்களையும் அரசியலை கற்றுக்க விரும்புகிற மக்களையும் முட்டாளாக்குறாங்கனாக்கா நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும் மக்களே. ஏன்னா இதுமாரி நிறைய சாயங்கள் பூசப்பட்டுச்சு, அதையும் தாண்டி தான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோஸில் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வாயடிக்க பல பேர் ட்ரை பண்ணுறாங்கன்னா நோ யூஸ். 14 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் ஜேர்னலிசத்தை, தொடர்ந்து நாங்கள் இதை தான் பண்ணிட்டு இருக்க போகிறோம். இது பெரிய நம்பிக்கையை கொடுக்குறதா சொல்லியிருக்காருங்க. இப்போ ஊழல் குறைஞ்சிருக்குல்ல, இது இன்னொன்று அடுத்த குறையன்ற மாதிரி நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இப்போதைய திமுகவில் கலைஞர் அவர்களோட சாதுரியமான அரசியல் டச் இருக்குல்ல, அதை நான் மிஸ் பண்ணுறேன். அது தென்படலை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவரோட அரசியல் மூலம் பார்த்தீங்கன்னா மறுக்கவே முடியாதுங்க, ஸ்ட்ராங்காக சாலிடாக ஒரு வெடிட்டு அது கொடுக்கும். ஆனால் இப்போ அது இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.